Hello guys, welcome to Word Academy. So இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா MSW Master of Social Work கம்ப்ளீட் பண்ணவங்களுக்காக நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆபீசர்னு ஒரு ஹையர் ஆபீசர்ஸ் கேட்டகரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு. அதனோட நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இந்த வீடியோஸ்ல வந்து பார்க்க போறோம். ஃபைன். ஆக்சுவலி இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா TNPSC ல கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நான் இன்டர்வியூ அப்படிங்கிற இந்த எக்ஸாம்ஸ்க்கு கீழ தான் இந்த கம்யூனிட்டி ஆபீசர் அப்படிங்கிற இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து கால் ஃபார் வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 வேகன்சிஸ். ஓகேங்களா, அதாவது MSW கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், கம்யூனிட்டி ஆபீசர், ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஜூனியர் ரீஹபிலிட்டேஷன் ஆபீசர் ஒரு 4 எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு. ஸோ இதுல வந்து 15 வேகன்சிஸ் அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு நல்ல வேகன்சிஸ் தான். ஓகேங்களா, MSW கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங் போக முடியும். ஸோ நம்ம வேர்ட் அகாடமியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த MSW எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸஸ் இது எல்லாமே அவைலபிள் இருக்கு. சோ ஏதாவது தேவை அப்படினா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஃபைன். சோ இந்த கம்யூனிட்டி ஆபீசர் அப்படிங்கிற போஸ்டிங்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ், அதாவது TNPSC யோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 27 மே 2025 ல வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணும்போது நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி அங்க கேட்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க கிறிஸ்டல் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹவு டு அப்ளை TNPSC கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லிட்டு வீடியோஸ் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போதும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபைன். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 27 மே 2025 ல அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 25th ஜூன் 2025 ல அப்ளிகேஷன்ஸ் வந்து அதுக்குள்ள. சோ அப்போ லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டேட்ல அப்ளை பண்ணும்போது சர்வர் எரர் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாம போறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 or 2 days குள்ளேயே வந்து நீங்க அப்ளிகேஷன்ஸ் பண்ணிடுங்க ஸ்டார்டிங்ல. ஓகேங்களா, ஃபைன். சோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் கம்யூனிட்டி ஆபீசர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா MSW மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தாங்கன்னா போதும். ஓகேங்களா, இங்க வந்து men and women எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா MSW முடிச்சவங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா விமென்ஸ் மட்டும் எலிஜிபிள் வர மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா JRO ஜூனியர் ரீஹபிலிட்டேஷன் ஆபீசர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஆபீசர். இன்னும் இன் ஃபியூச்சர்ல வந்து MSW முடிச்சவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இன்னும் நிறைய ஜாப்ஸ் வரதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, இதுல AD எக்ஸாமினேஷன்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா MSW விமென்ஸ் எலிஜிபிள் வருவாங்க. மீதி எல்லாருக்குமே men and women ரெண்டு பேருமே அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். சோ இப்போ இந்த எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது இந்த நான் இன்டர்வியூ போஸ்டிங்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 4th ல இருந்து ஆகஸ்ட் 9 வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. இந்த கம்யூனிட்டி ஆபீசர் அப்படிங்கிற இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2னு ரெண்டு இருக்கும். ஓகேங்களா, இதில் பேப்பர் 1 அப்படிங்கிறது ஸோ ஏபிசின்னு 3ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏ அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா, விச் மீன்ஸ் ஸோ இங்கே வந்து நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எவ்வளோ அதிகமான மார்க் அவுட் ஆஃப் 100க்கு வந்து ஸோ கொஷின்ஸ் வந்து 100 இருக்கும், மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ் இருக்கும். 150க்கு 150 மார்க் எடுத்தோம் அப்படின்னாலும் தமிழோட மார்க் வந்து ஜாபுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா இது எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான். ஓகேங்களா, எவ்வளோ எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 40, அதாவது 100 கொஷின்ஸ் வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நம்ம 40 क्वेश्चंस மட்டும் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணா போதும். அதுக்கு மேல எடுக்கிற மார்க் வந்து ஜாபுக்கு யூஸ் ஆகாது, தமிழோட மார்க். ஓகேங்களா, சோ ஆனா பேப்பர் 1 பார்ட் பி பார்ட் சி, ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா 100 क्वेश्चंस இருக்கும், 150 மார்க்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி क्वेश्चंसக்கும் 1.5 மார்க்ஸ். இங்க எடுக்கிற 150 மார்க்ஸ் வந்து 150 மார்க்ஸ் வந்து ஜாபுக்கு யூஸ் ஆகுற மார்க். ஓகேங்களா, சோ ஜெனரல் ஸ்டடீஸ், அதுக்கு அப்புறம் வந்து ஆப்டிட்யூட் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா, ஃபைன். சோ அதுக்கு அப்புறம் பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர். இங்க சப்ஜெக்ட் என்ன, சோ இங்க என்ன சப்ஜெக்ட், அதாவது என்ன முடிச்சிருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா MSW மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கிறவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எலிஜிபிலிட்டியா வராங்க. அப்போ சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க். ஓகேங்களா, ஆக்சுவலா இப்போ நீங்க MSW வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல உங்களுக்கு வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பெரியார் யூனிவர்சிட்டிஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு. இங்க நீங்க MSW படிக்கிறீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டின்னு ஒரு சிலபஸ் வந்து டிரைவ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, சோ ஆனா இங்க இந்த நம்ம TNPSC MSW எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா சோ TNPSC அபிஷியலாவே MSW சோசியல் ஒர்க்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு சிலபஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த சிலபஸோட சப்ஜெக்ட் கோட் தான் வந்து பாத்தீங்கன்னா 370 அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ TNPSC கொடுத்திருக்கிற சோசியல் ஒர்க்குக்கான சிலபஸை மட்டும் தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்க எந்த யூனிவர்சிட்டி MSW முடிச்சிருந்தாலும். ஓகேங்களா, ஃபைன்.
இப்போ இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வாஸ்டான ஒரு சிலபஸ் தான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட நிறைய சிலபஸ் இருக்கும் இந்த சோசியல் ஒர்க்குக்கு. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த ஆர்டரில் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ, அதாவது யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கும். அந்த 10 யூனிட்ஸ் வந்து எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்லேயே நம்ம வேர்ட் அகாடமி டீம் மெம்பர்ஸ் யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண எம்எஸ்டபிள்யூ யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண ஃபேக்கல்டிஸ் வந்து டெடிகேட்டடாக ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபைன். ஸோ இந்த சோசியல் ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 200 क्वेश्चंस இருக்கும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस தான், which means choose the best answer னு சொல்றோம் இல்லைங்களா. நீங்க தமிழ் எடுத்தாலும் சரி, இல்ல ஜிஎஸ், இல்ல ஆப்டிட்யூட், இல்ல வந்து நீங்க சோசியல் ஒர்க், இந்த மாதிரி நீங்க எந்த எக்ஸாமினேஷன்ஸ் எடுத்தீங்க அப்படினாலும் சோ உங்களுக்கு எல்லாமே choose the best answer அந்த டைப்ல தான் இருக்கும். ஓகேங்களா. 200 क्वेश्चंस சோசியல் ஒர்க்லயுமே. இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா 1.5 மார்க்ஸ் ஒவ்வொரு क्वेश्चंஸ்க்கு. அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க்ல இருந்து நம்ம 300 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. ஃபைன். அப்போ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1ல பி அண்ட் சி ல எடுக்கிற 150 marks and then social work subjectல எடுக்கிற 300 marks ரெண்டு ஆட் பண்ணா எவ்வளவு வரும் 450. சோ இந்த 450 க்கு நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்ம ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா. ஃபைன். एक्चुअली MSW முடிச்சவங்களுக்காக இருக்கிற ஒன் ஆஃப் தி ஒரு ஹையர் ஆபீசர்ஸ் கேட்டகரி ஜாப். சோ டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படினா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். சோ இப்போ நம்ம வேர்ட் அகாடமில சோ இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கோர்சஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படினா உங்களுக்கு கம்ப்ளீட்டடாவே மொபைல் ஆப்ல வந்து ரெக்கார்டட்ல இருக்கும். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் சோசியல் ஒர்க். ஓகேங்களா. ஸோ சோசியல் ஒர்க் இது எல்லாமே கம்ப்ளீட்டடாக வந்து உங்களுக்கு மொபைல் ஆப்பில் வந்து ரெக்கார்டரில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமிங்கில் நீங்கள் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ரெக்கார்டர் கிளாஸஸ் பார்க்குறீங்க, பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நடக்கும். கைண்ட்லி நோட் தட் கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட். ஆனால் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு லைவ்ல நடக்கும். அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். ஸோ ஆன்லைன் கோர்சஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம வேர்ட் அகாடமியில் ப்ரிப்பேர் பண்ண ஓன் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்குன்னு வந்து ஒரு செப்பரேட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. நம்ம எம்எஸ்டபிள்யூ முடிச்சவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிட்டி ஆஃபீஸரும் ஒரு எக்ஸாம்ஸ் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், ஜூனியர் ரீஹபிலிட்டேஷன் ஆஃபீஸர், ஸோ இந்த மாதிரி எம்எஸ்டபிள்யூக்காக எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா. அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக சோசியல் ஒர்க்குன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ் தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கிறது வேர்ட் அகாடமியில். ஆக்சுவலாக இந்த மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண எம்எஸ்டபிள்யூ ப்ரொஃபசர்ஸ் டீம் ஒரு 5 மெம்பர்ஸ் சேர்ந்து தான் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட எம்எஸ்டபிள்யூ எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 370, சோசியல் ஒர்க்குக்காக இருக்கிற சப்ஜெக்ட் கோடு 370. ஸோ அந்த கோடை வந்து கம்ப்ளீட்டடாகவே வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வந்து கவர் பண்ணும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மெட்டீரியல்ஸ் இருக்கும், விச் மீன்ஸ் பார்ட் 1 பார்ட் 2, அதாவது வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்கும். அந்த 10 யூனிட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 6 யூனிட் வந்து பார்ட் 1ல வந்து கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்ட் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 4 யூனிட்ஸ் கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இது ஏன் 2 புக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த 2 புக்ஸும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 1132 பேஜஸ் இருக்கும். அப்போ 1132 பேஜஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிற இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கண்டென்ட். ஸோ நம்ம இதை வந்து கவர் பண்ணோம் அப்படின்னாலே ஸோ கிளியராக 300 மார்க்ஸ்க்கு தேவையான எல்லா சிலபஸும் இதில் கவர் ஆகிடும். எம்எஸ்டபிள்யூ எக்ஸாமினேஷன்ஸ்க்காக இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம வேர்ட் அகாடமியோட மெட்டீரியல். ஓகேங்களா. ஃபைன். ஸோ இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்கும். அதில் பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 6 யூனிட்ஸ் கவர் ஆயிருக்கும். இது ஆக்சுவலாக இந்த 1132 பேஜஸ்மே ஒவ்வொன்றா வந்து நம்ம காமிச்சிட்டு இருக்க முடியாது. அப்படி காமிச்சோம்னா இதுவே 3 hours 4 hours வீடியோ போகும் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் பேஜ் மட்டும், அதாவது என்னென்ன எப்படி கொடுத்துருக்கோம் என்னங்கிறத மட்டும் சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லா யூனிட்டுக்கும் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் 6 யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா பார்ட் 1ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டோட டைட்டில் வந்து சோசியல் ஒர்க் ப்ரொஃபஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து பேஜ் நம்பர் 1ல இருந்து 52 பேஜஸ் வரைக்கும் யூனிட் 1 வந்து கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சோசியாலஜி அண்ட் சைக்காலஜி. ஸோ இதனோட பேஜ் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53ல இருந்து 176 பேஜ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சோசியல் ஒர்க் பிராக்டிஸ் 1. இது வந்து 177 பேஜ் நம்பர்ல இருந்து 244 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சோசியல் ஒர்க் பிராக்டிஸ் 2 பேஜ் நம்பர் 245 to 296. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சோசியல் ஒர்க் பிராக்டிஸ் 1. ஸோ அது வந்து 297ல இருந்து 390 வரைக்கும் இருக்கும். சிக்ஸ்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சோசியல் ஒர்க் பிராக்டிஸ் 2 பேஜ் நம்பர் 391ல இருந்து 578 பேஜ். அதாவது 578 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 1 வந்து
வந்து கவர் பண்ணியிருப்போம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட அந்த சோசியல் ஒர்க்குக்கான சப்ஜெக்ட் அந்த சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ். ஓகேங்களா, இந்த இண்டெக்ஸ் பேஜில் நம்மளோட புக்கில் ஸோ டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் அண்ட் மீனிங். ஓகேங்களா, இதனோடது சோசியல் ஒர்க் ஆஃப் டெஃபினேஷன் அண்ட் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் ஆஃப் சோசியல் ஒர்க் யூகே, யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா. ஓகேங்களா, அதாவது யூகே அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ இந்தியாவில் வந்து இந்த சோசியல் ஒர்க்கோட எவல்யூஷன்ஸ் வந்து எப்படி இருந்தது அந்த ஹிஸ்டரியை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செகண்ட் டாபிக்ஸாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பேஜ் நம்பர் 3ல் இருக்கும். லைக் தட் அதே மாதிரி growth of social work as a profession, social work concept, methods, field, international and national profession bodies, forums, அதுக்கப்புறம் status and problems of the profession in India, social work ideologies, socialism, மார்க்சிசம், அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி. ஸோ இந்த மாதிரி யூனிட் 1 எடுத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சோசியல் ஒர்க் சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அப் டு யூனிட் 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடாகவே வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ இதனோட டோட்டல் பேஜஸ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1132 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இந்த எக்ஸாம் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆஃபீஸர்ஸ்க்கு ப்ரிப்பேர், கம்யூனிட்டி ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜேஆர்ஓக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது மோர் தென் எனஃப். இது வந்து செகண்ட் பேப்பர். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட்டோட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கூல் பஸ்ஸை கோத்ரூ பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து சோசியல் ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, ரைட். இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸோ வேர்ட் அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம வேர்ட் அகாடமியில் இந்த எம்எஸ்டபிள்யூ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னாலும், எந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் feel free to contact us. Thanks for watching.